இந்த நாட்களில் ஆண்டவர் 2000 வருடத்திற்கு முன்பாகவே இப்போ நடக்கிற சம்பவத்தெல்லாம் ஆண்டவர் அன்றைக்கே எழுதி வச்சிருக்கிறார். இல்லையா? நீங்கள் வேதத்தை அநேக இடத்துல நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா, அநேக இடத்துல வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் இந்த கேரளாவில் நடக்கிற சம்பவங்கள்லாம் வேறு விதத்தில் நடக்குதை தவிர ஆண்டவர் அன்றைக்கே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதனால் எங்களுக்கு நான் உனக்கு கொஞ்சம் விளக்கமாக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தோட ஆழத்தை காண்பித்து கொடுப்பது ஏனோ தானம் என்று சபைக்கு வருகிறோம் என்பது மாத்திரமல்ல, தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்வது மாத்திரமல்ல, தான் இருக்கிற தேசத்தில் இப்படிப்பட்ட ஜனங்களை உருவாக்குவதற்கு தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளை கொண்டு தான் அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். நம்மளை கொண்டு தான் அவர்களை மனம் திரும்ப வைக்கப் போகிறார். நம்மளை கொண்டு தான் அவர் என்ன பண்ண போகிறார்? ரட்சிக்கப்பட வைக்க போகிறார். இன்றைக்கு மனம் திரும்புதல்னால் ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்கோம். ஒரு மனம் திரும்புதல்னா பாவத்தை நோக்கி, நரகத்தை நோக்கி விசாலமான வழிகளில் அநேக காரியங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை, எப்பா இது பாவத்துக்காக நீ முடிவு, அது மரணத்துக்கு நேராக கொண்டு போகுதுப்பா, அவர்களை திருப்பி ஒரு பரிசுத்தப்படுத்தி என் ஜீவனுக்குடைய வழிக்கு நேராக கொண்டு போவது தான் உண்மையான மனம் திரும்புதல். இல்லையா? அன்றைக்கே தேவன் பல காரியங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. கோராகின் குமாரரோ சாகவில்லை. இல்லையா? ஒரே வார்த்தையில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, கோராகுடைய புத்திரர்கள் சாகவில்லை. இந்த சம்பவத்தை ஏன் அந்த பிள்ளைகள் மாத்திரம் சாகவில்லைன்னா மீதி எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னாகமம் 16வது அதிகாரத்துக்கு வரணும். நீங்கள் அதே வசனத்தை மேலே இருக்கிற வசனத்தை படிங்க. 10வது வசனத்தை படிங்க. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து. அல்லேலூயா. தேவனுடைய பட்சிக்கிற அந்த அக்கினி இறங்கினது, பூமி என்ன பண்ணுச்சான்? வாயை பிளந்தது. எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க? 250 பேர் இறந்துருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் தான். ஆனால் அந்த பூமியில கீழே எத்தனை பேர் இறந்துருக்காங்க தெரியுங்களா? என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 49வது வசனத்தை படிங்க. கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்களை தவிர, அல்லேலூயா, ஒருவன் நிமித்தம், இந்த கோராகு என்பவனுடைய அந்த மீறுதலின் நிமித்தம் எத்தனை பேரா? 14,700 பேரை தேவ கோபாக்கினி அக்கினி இறங்கினது, பூமி வாயை பிளந்தது. அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறதா? யோசிக்கலாம். எப்பா இதெல்லாம் வேதத்தில் அன்றைக்கே நீங்கள் தியானிச்சிருப்பீங்க. நான் இந்த வசனங்களை தியானித்து கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே நான் என்ன பண்ணேன்? இந்த வசனங்களை தியானித்து ரெடி பண்ணேன். ஆனால் இன்றைக்கு நடக்கும்போது பார்க்குறேன், நான் அன்றைக்கே சொல்லியிருக்கலாம் போல இந்த ஜனங்களுக்குன்னு. நான் தாமதிச்சதுக்காகத்தான் ஆண்டவர்கிட்ட காலையில் மன்னிப்பு கேட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கி நினைக்கிறோம், இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இந்த தேசத்தில் நடக்குமா? பூமி வாயை பிளக்குமா? ஒரு அக்கினி இறங்கி பூமி வாயை பிளந்து ஒரு 15,000 பேர் கிட்டத்தட்ட விழுங்கி போடுவார்களா என்று இன்றைக்கு அநேகர் வேறொரு கோணத்தில் யோசிக்கலாம். ஆனால் சம்பவங்கள் அப்படி ஒரு கோணத்தில் நடந்தது. இன்றைக்கு வேறொரு விதத்தில் அந்த சம்பவங்கள் நடக்கிறது. அப்போ வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறது இல்லையா? ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. ஒரு சகோதரி, அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க, குடும்பத்து நிமித்தம் இந்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போது அவங்களால என்ன பண்ண முடியல, சும்மா இருக்க முடியல. ஒரு ஓலை வீடு தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, கணவனுக்கு தெரியாமல் வேதத்தை படித்து அவங்களோட கூட தியானிச்சுட்டு இருக்காங்க. அந்த வேதத்தை கணவனுக்கு தெரியாமல் அந்த என்ன பண்ணாங்க, அந்த ஒரு ஓலைக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்காங்க. அந்த வீடு ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணிருக்கு, ஏதோ மின்கசிவினாலே ஏதோ ஒரு சூழ்நிலை எரிஞ்சு ஃபுல்லாக எரிது. ஓலை வீடு எரிஞ்சு எல்லாமே என்ன பண்ணுது, கறிக்கட்டே ஆகிப்போச்சு. அவருடைய கணவர் வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டில் எல்லா பொருளும் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த வேதத்தில் ஒரு சிலி நெருப்பு கூட அந்த வேதத்தில் படவே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வேதம் ஜொலிக்கும் ஐயா. இன்றைக்கும் இந்த வேதத்தில் உயிர் இருக்குது ஐயா. அன்றைக்கு என் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த கோராகு ஒருவன் நிமித்தம் 14,700 பேரை விழுங்குகிற காரியம் நடந்தது என்றால் அவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவனுடைய மீறுதல் என்னென்ன,
அவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தான்? ஒருவன் நிமித்தம் இத்தனை ஒரு பயங்கரமான விபத்து நடக்கிறது. அது இன்றைக்கும் என் தேசத்தில் நடக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட கோராகனுடைய சிந்தனைகள் உள்ள ஜனங்கள் என் தேசத்தில் இருக்கிறார்களா என்பதை நாம் தியானிக்கும் போதுதான் இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. முதலாவது இந்த கோராகு யார் என்பதை காண்பித்து கொடுக்கிறேன். அவனுடைய சூழ்நிலை ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாய், ஒருவன் நிமித்தம் தேவன் இத்தனையாய் கோபாக்கினை இறங்குறார் என்று நான் உங்களுக்கு சொல்லும்போது இப்படிப்பட்ட ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கோராகு யாருன்னு கேட்டிங்கன்னா லேவி குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அவன் ஆசாரியர் குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டில் லேவி குடும்பத்தான் ஊழியக்காரர்கள் குடும்பம், ஆசாரியர்கள் குடும்பம். இந்த லேவி தேவனை அறிந்தவன் தான். தேவன் யார் என்பதை தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் தான் இந்த கோராகு. இந்த கோராகனுடைய காரியங்களை பார்க்கலாம், அதை வாசிக்கலாம். 16வது அதிகாரம் 15வது வசனத்தை படி, 29வது வசனத்தை படிங்க. சகல மனிதர்களும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்திற்கு இறங்கத்தக்க இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதையானால் இந்த மனிதர், அல்லேலூயா, இந்த மனிதன் கர்த்தரை அவமதித்திருக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தைகளை அவமதித்திருக்கிறாங்க. இன்றைக்கு வேதத்தை நேசிக்கிறவர்கள் குறைந்து போயிருக்கிறாங்க. ஒரு மனிதன் தான் இந்த கோராகு செய்த ஒரு மீறுதல் நிமித்தம் தான். அமெரிக்காவில் அந்த ஈகிள் டவரை ஒரு பகலில், அதுவும் அமெரிக்காவில் எத்தனை ஒரு பாதுகாப்போடு இருக்கிற ஒரு தேசம், ஒரு மனிதனுடைய மாஸ்டர் மைண்டினால ஒரு ஃப்ளைட்டை உருவாக்கி அந்த பைலட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அதுவும் பகல் நேரத்தில் எல்லா பாதுகாப்போடு இருக்கிற நேரத்தில் அந்த டவரை அவன் என்ன பண்ணா, ராக்கெட்டை விட்டு ஒரு ஃப்ளைட்டை விட்டு நாசம் அந்த டவரையே தரைமட்டம் ஆக்கினான் இல்லையா. அவருடைய பெயர் தெரியும். அவன் எங்கே கண்டுபிடிச்சாங்க? பாகிஸ்தானில் பின்லாடன் என்கிறவர் ஒருத்தனை கண்டுபிடிச்சான் இல்லையா. ஒருவனுடைய மாஸ்டர் பிளான்னால பகலில் அத்தனை பாதுகாப்பு. ஏன்னா அமெரிக்கா தேசத்தில் சாதாரண பாதுகாப்புலாம் கிடையாது, இந்தியா மாதிரிலாம் கிடையாது. அத்தனை பாதுகாப்பு இருக்கும்பொழுது அவன் என்ன பண்ணான், அந்த டவர் என்ன பண்ணான், சுக்கு நூல் ஆக்கினான் இல்லையா. அப்போ இந்த கோராகு ஒருவன் நிமித்தம் இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாதை வந்தது, பூமி பிளந்தது, எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவர்கள் வைத்திருந்த யாவையும் விழுங்கி போயிற்று. அல்லேலூயா. இந்த கோராகு தேவ மனிதன் தான், ஆண்டவர் அறிந்தவன் தான், லேவி குடும்பத்தை சேர்ந்தவன் தான். இந்த கோராகு யாருக்கு விரோதமாக எழும்பினான்னு கேட்டால் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பினான். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எத்தனை பேர் தியானிக்கிறாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் மனம் திரும்புகிறாங்க? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எதற்காக நம்மளை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார்னா, அவர் தமது அண்டையில் சேர்த்து கொள்வதற்காகத்தான் தேவன் வேறு பிரித்திருக்கிறார். இதைத்தான் மோசே அண்டைக்கு சொல்றார், அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர் வேறு பிரித்தது எதற்காகனா, என் அண்டையில் சேர்த்து கொள்வதற்காகப்பா. இன்னும் அவர்கள் நெருங்கி வரணும் என்னோடு கூட. கோழி எப்படி தன் குஞ்சுகளை தனதண்டையில் சேர்த்து கொள்கிறதோ அதை போல என்னுடைய ஜனங்கள் என்ன பண்ணுறேன், என்ன தண்டையில் சேர்த்து கொள்கிறேன்ப்பா. இந்த தேசம் ஒரு பொல்லாத தேசம் தான் இருக்குதுப்பா, பொல்லாத காரியங்கள் தான் நடக்கும். அவர்கள் என்ன தண்டையில் இருக்கும்பொழுது தான்ப்பா அவர்களுக்கு பாதுகாப்பு இன்னும் அதிகமாக இருக்கணும். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், 12 சிஷ்யர்களை தெரிந்து கொண்டார். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி பிதாவினுடைய சித்தத்தின்படி தான் 12 சிஷ்யர்கள் தெரிந்து கொண்டார். அந்த 12 சிஷ்யர்களில் விசேஷமாக 3 பேரை தெரிந்து கொண்டார். இன்னும் அவர்கள் நெருங்கி வரணும். அதனால தான் ராம் முழுவதும் என்ன பண்ணுறாரு, அவர் நாளைக்கு மரணத்தை சந்திக்க போகிறோம், பாவிகளின் கையில் நான் ஒப்பு கொடுக்க போகிறேன்னும் போது அவர் 3 பேரை மாத்திரம் என்ன பண்ணுறாரு, அவர் ஒலிவ மலைக்கு கொண்டு போனார். அந்த 3 பேருக்கு பிதாவினுடைய சித்தத்தையும் அவர்களுக்கு காண்பித்தார். பிதாவினுடைய குரலையும் அந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. அத்தனையும் போயிட்டு என்ன பண்ணுறாரு, நாளைக்கு நான் மரணத்தை சந்திக்க போகிறேன்பா, ஆதாம் ஏவாள் முதல் இந்த உலகத்தினுடைய கடைசி மனிதனுடைய பாவத்தை வரைக்கும் என்ன பண்ண போகிறேன், நான் சிலுவையில் சுமக்க போகிறேன்பா. இந்த மரணத்தின் நிமித்தம் என்னுடைய இருதயம் வியாகுலப்பட்டு இருக்குப்பா, என்னுடைய இருதயம் அத்தனையா வியாகுலப்பட்டு இருக்கு, எனக்காக செபியுங்கப்பா என்னும்போது அந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, லேலுயா லேலுயா, தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க யோசிச்சிருக்கலாம், எப்பா நான் 2 பேர் தூங்குறேன், ஒருத்தர் நீயாவது ஜெபம் பண்ணாத சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஆனால் எத்தனை பேர் தூங்குறாங்க,
3 பேருமே தயங்குறாங்க. தேவன் தமதண்டையில் சேர்ந்து கொண்டார், தமக்காக ஜெபிக்கும்படியாய் தெரிந்து கொண்டார், இந்த தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாய் தெரிந்து கொண்டார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? இல்லையா, இன்றைக்கும் அநேகர் தூங்கி கொண்டு இருக்கிறதுனால தான் அங்கங்கே தேவ ஆக்கினை வெடித்து கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் தான் அவங்க. இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை பார்த்தவங்க தான், இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டவங்க தான், அதிசயம் செய்தவங்க தான். அவர் வியாகுலப்பட்டிருக்கிறார், எனக்காக ஜெபிங்கப்பானா அவருக்காகவே ஜெபிக்காத இந்த ஜனங்கள் இந்த தேசத்துக்காக ஜெபித்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறீங்க? லேலுயா, லேலுயா. இன்றைக்கும் இந்த தேசத்தில் யோசிச்சு பாருங்க, எத்தனை அநியாயங்கள் நடக்கிறது, எத்தனை போதை பழக்கங்கள் நடக்கிறது, எத்தனை விபச்சாரக்காரங்கள் நடக்கிறது. ஏன் தேசத்தில் ஊழியக்காரர்கள் இல்லையா? சென்னையில் 200 வார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் 7000 சபைகள் இருக்கான். அதையெல்லாம் கணக்கு போட்டு 7000க்கு மேலே கணக்கு போட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சென்னை முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கா? எத்தனாயிரம் சபை? லேலுயா. இன்றைக்கும் ஜெபிக்கிறவர்களை தேவன் தேடுகிறார் ஐயா. இந்த கோராகு தம்ம தண்டையில் சேர்த்து கொள்வதற்காகத்தான் தேவன் அழைத்தார். ஆனால் அவன் தேவன் நோக்கத்தை மறந்து விட்டான். ரத்தத்தை பற்றியே பேசுகிறாருப்பா, ரட்சிப்பை பற்றியே பேசுகிறாருப்பா. எனக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்துட்டாரு, என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டாரு, அப்புறம் எதுக்கு இவங்க பரிசுத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பி இவர்கள் லேவி கோத்திரத்தை விட்டுட்டு ரூபன் கோத்திரத்துக்கு போனது மாத்திரமல்ல, அங்கே போய் 2 நண்பர்களை பிடிச்சிட்டாங்க. இந்த கோராகு பிடிச்சிட்டு அந்த தாத்தான் அபிராம் என்கிற 2 நண்பர்களை பிடிச்சது மாத்திரமல்ல, அந்த கோத்திரத்தில் இருக்கிற பிரபலமான 250 பேர் என்ன பண்ணிட்டான்? ஒன்று சேர்த்துட்டான். எப்பா இந்த மோசேவுக்கு ஆரோனும் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க? பரிசுத்தத்தை பற்றியே எச்சரிக்கிறாங்கப்பா, ரட்சிப்பை பற்றியே எச்சரிக்கிறாங்கப்பா. எனக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்துட்டாரு, என் பாவத்துக்காக அவர் மரிச்சிட்டாருன்னு சொல்லி இவர்கள் அந்த பரிசுத்தத்தை அசட்டை பண்ணினார்கள். இல்லையா? இவன் கெட்டது மாத்திரமல்ல, அந்த 2 பேரையும் கெட்டது மாத்திரமல்ல, பிரபலமான 250 பேரையும் கூட்டம் கூட்டிட்டான். இந்த ஆரோனுக்கு விரோதமாக பேசி பேசி நெகட்டிவான வார்த்தைகளை பேசி பேசி தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசி பேசி பரிசுத்தத்தை குறித்து அவனுக்கு ஒரு கவலையும் கிடையாது. தேவனிடத்தில் நெருங்கி போகணும் என்கிற ஒரு கவலையும் கிடையாது அவனுக்கு. இவன் பேசி கெடுத்தது மாத்திரமல்ல, அந்த 250 பேர் பிரபலமானவர்கள். என்ன நினைக்கிறாங்க அநேகர் ஊழியக்காரங்க, நல்ல பிரபலமாயிட்டா போதும், நல்ல டிவி சேனல் அது இதெல்லாம் நம்ம பிரபலமாயிட்டா கூட்டங்கள்லாம் சேர்த்து வந்துடும். இல்லையா? பைத்தியத்து கூடவும் 10 பேர் சுற்றிட்டு தான் இருக்கிறான். இல்லையா? இல்லையா? கூட்டம் கூடுகிறதுனால இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை ஸ்தாபிக்க முடியாதையா. இது பரிசுத்தர்களின் நடுவில் ஜொலிக்கிறவர் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும், அவரிடத்தில் நெருங்கி வருகிறவர்கள் இன்னும் அவரிடம் நெருங்கி வரணும். இதைத்தான் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வேறு பிரிக்கும் போதே சொல்லியிருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் படிச்சு 3வது வசனத்தை படிங்க. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான், கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து, அல்லேலூயா, தேவன் உங்களை வேறு பிரித்தது அவருடைய அண்டையில் சேர்த்துக் கொள்வதற்கு மாத்திரமல்ல, உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்கள் நடுவே உலாவுவதற்காகத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை மோசேவும் ஆரோனும் சொன்னபோது அந்த கோராகு என்ன பண்ணிட்டான்? இவங்க எப்போ பார்த்தாலும் பரிசுத்த பற்றியே மிஞ்சி பேசுகிறாங்கப்பா, அந்த மோசே அதற்கு மேலே பேசுகிறான்பா, அவன் கூட இருக்கிற ஆரோன் என்ன பண்ணுறான்? கூடவே ஜால்ரா தட்டின்னு உக்காஞ்சிக்கிறான்பா. இந்த கோத்திரத்தை விட்டு ரூபன் கோத்திரத்துக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? 2 பேரை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, 250 பிரபலமானவர்களை தெரிந்து கொண்டார்கள். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். தேவனுடைய கோபம் இறங்கினதையா. தேவனுடைய அக்கினி இறங்கின போது இந்த பூமி வாயை பிளந்தது. அந்த 250 பேருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், 3 தலைமுறையில் இருக்கிற எல்லா மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 15,000 பேரை இந்த பூமி விழுங்கி போடுகிறதையா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மளை எதற்காக வேறுபிரித்திருக்கிறார் என்று பாருங்க. இந்த கோராகு இவன் போயிட்டு எல்லா மற்றவர்களிடத்திலேயே பேசி பேசி அவன் ஆட்களை உருவாக்கி சேகரிக்கிறான,
தன் பிள்ளைகளிடத்தில் சொல்லாமலா இருந்திருப்பான்? அல்லேலூயா. மற்ற ஒரு ஜாதி நடத்த ரூபன் கோத்திரத்தில் போயிட்டு என்ன பண்ணுறான்? இவர்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடி பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறாங்க, தம தண்டையில் குறித்து பேசுகிறாங்கப்பா, நம்ம எப்படி வேணாலும் வாழலான்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கிற இந்த கோராகு தன் பிள்ளையிடத்தில் பேசாமலாம் இருந்திருப்பான்? அநேக ஊழியத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனைன்னு கேட்டால், சபை முடிஞ்ச பிறகு அவங்க டைனிங் ஹாலில் சாப்பிடும் போது ஒரு கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கோம். என்ன கம்யூனிகேஷன் போயிட்டுருன்னு கேட்டால், எப்பா இந்த பாஸ்டர் இன்னைக்கு செய்தியில் ஒரே குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்டே இருப்பா, ஒரு சொதப்பலான ஒரு செய்தியை கொடுத்துட்டா இருப்பா. என்ன பண்ணியிருப்பாங்க? தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அந்த பிள்ளை என்ன நினைப்பான்? இந்த வாரம் சொதப்பலான செய்தியை கேட்கத்தான் நான் ஆலயத்துக்கு போகிறேன்னு தானே வருவான். இப்போ ஊழியக்காரனா சொல்லுவார், எப்பா கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாருப்பா, கர்த்தர் ஆண்டவருடைய வேலை எதையாவது செய்ய சொல்லி அழைக்கிறாருப்பான்னு ஊழியக்காரர் சொல்லும் போது அந்த பிள்ளை என்ன சொல்லுவான்? பார்த்தியா, ஊழியக்காரர் சொதப்பலான வார்த்தை சொல்கிறாரு பார்த்தியா. அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன போதிக்கிறேன் என்பது முக்கியம் அல்லவா? நீ வெளியில் போயிட்டு 250 பிரபலமானவர்களை நீ ஒன்று சேர்க்கிற, 2 பேரையும் நண்பர்களே ஒன்று சேர்த்து அத்தனை பேருக்கு கூட்டம் கூடி பேசுறிய, உன் பிள்ளைக்கு நீ சொல்லாமலா இருந்திருப்ப? அல்லேலூயா. சொல்லியிருப்ப. ஆனால் அந்த பிள்ளைகளை யோசிக்கிறாங்க, என்னடா இது, தகப்பன் ஊழியத்துக்கு விரோதமாக பேசுகிறாரு, ஊழியத்துக்கு விரோதம் பரிசுத்தம் தானே முதலாவது, இதுக்கே விரோதமாக இவர் பேசுகிறாரு, தகப்பன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதனால தான் அதனுடைய காரியத்தில் ஒரே வரியில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், கோராகின் பிள்ளைகள் சாகவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உன்னுடைய பிள்ளைக்கு நீ என்ன சொல்லி கொடுக்குற என்பது முக்கியமப்பா. உன் பிள்ளைகளை நீ எப்படி வளர்க்கிற என்பது முக்கியமப்பா. கோராகு கூட்டம் கூடி பேசினா அவன் நிமித்தம்தான் அந்த குழியில் போகும்போதெல்லாம் அந்த 250 பிரபலமானவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் போயிட்டுருக்காங்க. அந்த 2 நண்பருடைய பிள்ளைகள் மொத்தம் 15,000 பேர் போயிட்டுருக்காங்க. அந்த பிள்ளைகளெல்லாம் என்ன யோசிச்சிருப்பாங்க? அந்த மண்ணுக்குள்ளே போகும்போதெல்லாம் என்ன யோசிச்சிருப்பாங்க? தாத்தா, நீ செய்த பாவத்தின் நிமித்தம் தானே நாங்கள் இந்த தண்டனை அனுபவிக்கிறோம். நீ தானே யாரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக கூட்டம் கூடி நீ தானே அவருக்கு விரோதமாக பேசின, நீ தானே ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறா பேசின. நாங்கள் என்னப்பா பண்ணோம்? நீ செய்த அந்த மீறுதல் நிமித்தம், நீ செய்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நிமித்தம் நாங்கள் இன்றைக்கு குழிக்குள்ளே போகிறோம்னு அவர்கள் நினைக்கும் பொழுதே பூமி மூடிவிட்டதையா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற ஒரு பொல்லாத தேசத்தில் பரிசுத்தத்தை பற்றி பேசினாலும் ஆண்டவர் இடத்துல நெருங்கி வர்றதுக்கு அநேகருக்கு விருப்பம் கிடையாது. ஏதோ ஆலயத்திற்கு போகிறோம், இன்றைக்கு கடமைக்காக நடக்கிற ஊழியங்களும் உண்டு. பரிசுத்தத்தை பற்றி ஊழியக்காரர் பேசினா அடுத்த வாரம் என்ன பண்ண மாட்டாங்க? ஆலயத்துக்கு வருவது கொஞ்சம் கஷ்டம்தான். இன்றைக்கும் கோராகனுடைய நாட்கள் இன்றைக்கும் இருக்கிறதையா. அந்த பிள்ளைகள் ஆண்டவர் என்ன பண்ணல? கோராகுடைய வார்த்தையை கேட்கல. ஏன்னா இவர் பைபிளுக்கு விரோதமாக பேசுகிறாருப்பா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறாருன்னு அந்த பிள்ளைகள் புரிந்து கொண்டாங்க. ஏன்னு கேட்டால் இந்த பிள்ளைகளை குறித்து தேவன் ஒரு பெரிதான நோக்கத்தை வைத்திருந்தார், ஒரு பெரிதான திட்டத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. தேவன் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர் என்பது இந்த நாட்களில் நான் அநேக இடத்துல சொல்லி கொடுத்துட்டா வரேன். நான் போன முறை வரும்போது உங்கள் பிள்ளைகளை குறித்து தான் பேசினேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற தகப்பன்மார்கள் அவர்கள் அந்த ஊழியத்தை செய்யலை. இன்றைக்கு நமக்கு இருந்த தகப்பன்மார்கள் ஊழியம் செய்திருந்தால் இந்த சிறுதாவூர் கிராமம் எப்போவே ரசிக்கப்பட்டிருக்குமே. இன்றைக்கு குடிக்காத கிராமங்களாக மாறி இருக்கும் இல்லையா? அவங்க சுவிசேஷம் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? நம்முடைய தகப்பன்மார்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த ஊழியத்தை செய்திருந்தா, ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருந்தா, பரிசுத்தத்தை குறித்து பேசியிருந்தா, இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் அண்டையில் கொண்டு வந்திருந்தா, தேவனை அசட்டை பண்ணாமல் இருந்திருந்தா, இந்த சிறுதாவூர் கிராமத்தில் குடிக்கிறவங்க இருக்காமல் இருந்திருப்பாங்க இல்லையா? அல்லேலூயா. விபச்சாரக்காரர்கள் இருக்காமல் இருந்திருப்பாங்க இல்லையா? விக்கிர ஆராதனைக்காரர்கள் இருக்காமல் இருந்திருப்பாங்க இல்லையா? அவர்கள் செய்யவில்லையா? ஆனால் அவருடைய பிள்ளைகள் இந்த தேசத்தில் செய்து முடித்தார்கள் ஐயா. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எந்த திட்டத்தோடு வளர்க்கிறீர்கள் என்பது முக்கியம். எப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள் என்பது முக்கியம். தேவன் உங்கள் கையில் ஒரு விதையை கொடுத்திருக்கிறார். அந்த விதையை நீங்கள் எப்படி வளர்த்து மரமாக்கி அது கனி தருகிற மரமாக நீ உருவாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இன்றைக்கு அநேக விதைகள் தகப்பனையே ஏமாத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்கள் கையில் நம்பி விதையை கொடுத்துருக்கிறார். அநேகர் சொல்கிறேன், எப்பா எங்களுடைய கிராமம் மாரி எந்த கிராமமும் கிடையாதுப்பா, எங்கள் கிராமத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற பிள்ளைகளால் தான்ப்பா என் பிள்ளை கெட்டு போகுது. சாமுவேல் என்கிற ஒரு சின்ன மகன் இருந்தானே, அவருடைய அண்ணா பால் மறந்த உடனே எடுத்துகிட்டு வந்து ஆலயத்தில் விடுறான். அவன் யார் முன்னிலையில் வளர்ந்தான்? நம்ம சொல்கிறோம் இல்லையா, சுற்றி இருக்கிற பிள்ளைங்களால தான் என் பிள்ளை கெட்டு போகுதுன்னு. சாமுவேல் எப்படி வளர்ந்தான்? ஓப்பனையும் பிணகாசம் யார்?
சபைக்கு வர பெண்களோடு கூட விபச்சாரம் செய்தவர்கள் தானே. அடியாட்களை கூட வைத்து அவர்கள் காணிக்கையும் தசம்பாகத்தையும் வலுக்கட்டாயமாக வாங்கினவர்கள் தானே இந்த ஓப்பனிங் பினகாசம். ஆனால் இந்த மகன் அந்த இடத்துல தானே வளர்றான். பால் மறந்த உடனே அண்ணால் எடுத்துகிட்டு வந்து ஆலயத்தில் விட்டாச்சு. யாரை பார்த்து வளர்ந்தா? ஏலி வயசானவர். இந்த ஓப்பனிங் பினகாசம் பார்த்தானே வளர்ந்துருக்கா. இவன் பாவத்தை கண்டு விலகி ஓடுகிறான் இல்லையா? இது பாவம், இது பரிசுத்தம் என்கிற ஒரு காரியத்தோடு விலகி ஓடுகிறான் என்றா. ஏனென்றால் சாமுவேலை குறித்து என் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அவன் வளர்ந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க, அவன் வளர்ந்த விதங்களை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் என் பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு காரணம் சிறிதா ஒரு கிராமத்தில் என் பிள்ளைகளை தவிர மற்ற பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க? போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு. இந்த ஓப்பனிங் பினகாசை விடவா நம்ம கிராமத்தில் இருக்காங்க? அந்த சூழ்நிலையிலையும் சாமுவேல் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டானே. அசுத்தத்தை கண்டு விலகி ஓடுகிறவன் வளர்ந்தான் இல்லையா? அவன் ராஜாக்களுக்கு அபிஷேகம் பண்ணுவன தேவன் உயர்த்தினார் ஐயா. சவுலுக்கும் அவன் தான் அபிஷேகம் பண்ணுறான், தாவீதுக்கும் அபிஷேகம் பண்ணுறான். 400 பேர் ஒரு பக்கம் தெற்கு தரிசனம் சொன்னாலும் என் தேவன் சொல்லுகிற வார்த்தையை தான் நான் சொல்லுவேன் என்று அத்தனையாய் தேவனுக்கு உண்மையும் உத்தமனுமாய் இருந்தான் ஐயா. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள்? இல்லையா? உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறீர்கள்? எனக்கு ஒரு அம்மா அப்படி தான் சொன்னாங்க, ஐயா என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணையா அப்படின்னு. சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா, நானும் அநேக சபைகளுக்கு போகிறேன், ஏதாவது பொண்ணு இருந்தால் நான் சொல்கிறேம்மா, உன் பிள்ளையை குறித்து என்னம்மா நோக்கம் வச்சுருக்கிறேன்னு கேட்டேன். அதான்ப்பா சொல்கிறாங்க, நோக்கப்பா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதையா நோக்கம். அவன் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவான்? உடனே அவன் தனி கொடுத்துன்னு போயிடுவான். அவன் பொண்டாட்டி பிள்ளையை பெற்று வளர்க்குறதையா நோக்கம் அப்படின்னு. இருமா, கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு உன் பிள்ளைக்கு என்ன பண்ணுறா? பொண்ணு பார்க்குறம்மா. தேவன் உன் பிள்ளையை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறாருன்னா, உன்னுடைய சபையில் உன்னுடைய பங்கு என்ன? நீ சபையில் உன்னுடைய பங்கு என்ன இருக்கு? ஆலயத்துக்கு வந்து போகிறதே உனக்கு பெரிய பங்காக இருக்கும். நீ என்ன பண்ணியிருக்கிற? சபைக்கு ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தியிருக்கிறியா? இல்லை ஆலயத்துக்கு ஏதாவது நீ சம்பாதிக்கிற வருமானத்தில் ஆலயத்தை கட்டியிருக்கிறியா? இல்லை ஊழியக்காரர்களோடு கூட சேர்ந்து ஒவ்வொரு குடும்பத்துக்காக ரசிக்கப்பட்ட உன் மகனுடைய பிள்ளை பங்கு என்ன ஆலயத்தில்? இல்லையா? இதை தாவீது என்ன சொல்கிறாரு பாருங்க, வாசிக்கலாம். அந்த 16வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். நான் வேகமாக முடிச்சிடுறேன், ஏன்னா நிறைய காரியங்கள் ஐயா இன்னும் நடத்தணும். 14வது அதிகாரம் சங்கீதம் 34வது அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்? எப்பா, நானே வந்து சிங்கத்தை என்ன பண்ண வேட்டையாடி அடித்து போட்டுட்டேன். நான் தனிமையாக ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது கரடி வந்தது, நான் ஆட்டை அடிக்கிற மாதிரி அடித்து நான் செவுத்தில் அடித்து கரடியை காலி பண்ணிட்டேன். கோலியாத்தை கண்டு எல்லாரும் பயந்து போனாங்கப்பா. நான் தான் என்னுடைய அபிஷேகத்தினால கோலியாத்தை வீழ்த்தினேன்னு சொல்லி தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தானா? அவன் என்ன சொல்லி கொடுக்குறானா? எப்பா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீ தெரிஞ்சுக்கொள்ளுப்பா. கர்த்தருக்கு பயப்படுப்பா. நீ பெற்றவங்களை நீ ஏமாத்துற எனக்கு நல்லா தெரியுதுப்பா. நாங்கள் எந்த நேரமும் பின்னாடி சுத்த முடியாதுப்பா. நீ இங்கே வேலைக்கு ஸ்கூலுக்கு போகிறன்னு தான் போயிட்டு வர, ஆனால் நீ எங்கெங்கே போயிட்டு வரேன்னு என்னால் பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய கண்கள் உன்னை சுற்றி உலாவி கொண்டு தான் இருக்கு. நீ எங்கே போகிற, எங்கே வர, யாருக்கிட்ட பேசுகிற, என்ன பண்ணுறதுல யார் தான் பார்த்துட்டு இருக்கிறது? அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ என்னை ஏமாற்றலாம், பெற்றவங்களை ஏமாற்றலாம், ஆனால் அவரை ஏமாற்ற முடியுமா? தாவீது தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறான்பா. நான் எப்படி சிங்கத்தினுடைய வாயை கிழிச்சேன்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்கல. கரடி எப்படி நான் கொண்டேன்னு சொல்லி கொடுக்கல. கோலியாத்தை நான் எப்படி வீழ்த்தினேன்னு சொல்லி கொடுக்கல. ஆனால் நான் சொல்லி கொடுக்குறது ஏண்டா? கர்த்தருக்கு பயப்படுப்பா. ஏதோ பயந்து நடுக்க தேவையில்லை. அவருக்கு உண்மையாக இருந்தாலும் என்ன பண்ணலாம்? அல்லேலூயா. அவருக்கு பயப்படுத்தாம்பா. தேவனுடைய ஆலயத்துக்கு நேரத்தை ஒதுக்கு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கோராகுடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. அந்த தேசத்தில் அக்கினி வந்தது, பூமி வாயை பிளந்தது, 14,700 பேர் விழுங்குறாங்க. அந்த நேரத்தில் ஆரோன் செத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் இடையில நின்று ஆரோன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இந்த வாதையை நிறுத்துங்கன்னு. எத்தனை வாதை வந்தது, ஆனால் கோராகுடைய பிள்ளைகளை தொடவில்லையா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீ தேவனுக்கு பயந்து வாழும்போது இந்த தேசத்தில் அக்கினி வந்தாலும் சரிதான், பூமி வாயை பிளந்தாலும் சரிதான், எத்தனையாய் வெள்ளங்கள் வந்தாலும் சரிதான், என் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டம்மா. அல்லேலூயா. வாயை பிளந்தது, அக்கினி பட்சித்தது, ஆனால் கோராகுடைய பிள்ளைகளை அது பாதிக்கவே இல்லையா? ஒரே வாரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, கோராகுடைய புத்திரர்கள் சாகவில்லை என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் உங்கள் குடும்பங்களை நீங்கள் எப்படி வழி நடத்துகிறீர்கள் என்பது முக்கியம்.
உங்கள் பிள்ளைகள் நேரத்தை எதற்கு உபயோகப்படுத்துகிறாங்கன்ற முக்கியம். நானும் இந்த திருதாவூர் சைடெல்லாம் போவேன், ஊழியத்துக்கு போயிட்டுருப்பேன். இந்த சைடு வர முறை யாராவது நம்ம சபைக்கு வர முகம் தெரியுதான்னு பார்ப்பேன். ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்க்கும்போது 4 பேர் உட்காந்துட்டு இருப்பான். இந்த சைடு ஒருத்தன், இந்த சைடில் ஒருத்தன், 4 பேர் செல்லை பார்த்து சுற்றிட்டு இருப்பான். எவனாவது ஒருத்தன் என் கண்ணில் மாட்டுவானான்னு பார்க்குறேன், இன்னும் மாட்டல. திருப்பூரூர்லேயும் பார்த்துட்டு இருப்பேன், எங்கேயாவது பிள்ளைகள் கண்படுவாங்களான்னு. இல்லையா? உங்களுடைய நேரத்தை நீங்கள் எதற்கு ஒதுக்குறீர்கள் என்பது முக்கியம். தேவனோடு கூட நம்ம வாழ்க்கிற காலம் பொல்லாத காலம். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியாது. உங்கள் பிள்ளைகளை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கடத்தி விடணும். நம்முடைய பிதாக்கள் தான் என்ன பண்ணலை, சுவிசேஷத்தை ஒழுங்காக செய்யலை. தகப்பன்மார்கள் செய்திருந்தால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், சிறுதாவூர் கிராமம் மாத்திரமல்ல, இந்த இந்திய தேசமே ரட்சிக்கப்பட்டிருக்குமே. அவர்கள் செய்யலையா சுவிசேஷத்தை? இங்கே தாவீது தன் பிள்ளையை கூட்டு வந்து, நான் அற்புதத்தை செய்தேன், நான் டெலிவரேஷன் செய்தேன், நான் பிசாசை ஓட்டினேன், குஷ்டரோகை எழுப்பினேன், இதையெல்லாம் அவன் சொல்லிக் கொடுக்கல. நீ கர்த்தருக்கு பயப்படுப்பா, மீது அவர் வழி நடத்துவார்ப்பா உன்னை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆபிரகாமே சொல்கிறார் பாருங்க. அவருக்கு குழந்தை பிறக்காத போதே ஆண்டவர் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18-19 படிங்க. ம் 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 அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்காததுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், எப்பா உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் பரிசுத்தத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்குறேன்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்ன பண்ணுறேன், ஆண்டவருக்கு நேராக நான் வளர்த்து எடுக்கிறேன்பா. இந்த கோராகுடைய புத்திரர்கள் என்ன செய்தாங்க தெரியுங்களா? நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். நேரில் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 44வது அதிகாரத்திலிருந்து 49வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா இந்த கோராகுடைய புத்திரர்கள் தான் ஆண்டவருடைய வேலையை செய்திருப்பாங்க. ஏன்னு கேட்டால் சங்கீதத்தை தாவீது எழுதினார், ஆனால் பாடலாக பாடி ராகம் போட்டு கொண்டு போனதெல்லாம் இந்த கோராகுடைய புத்திரர்கள் தான். இன்றைக்கு சங்கீதத்தை பல மொழிகளில் பேசுகிறாங்க, பல மொழிகளில் பாடுறாங்க. இன்றைக்கு பாடல்கள் பாடாத இடமே கிடையாது. பல மொழிகளில் சங்கீதத்தை பாடுறாங்க, பல தேசங்களில் பாடுறாங்க இல்லையா? அதற்கு காரணம் இந்த கோராகனுடைய புத்திரர்கள் தயா. தேவன் அந்த பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வச்சுருந்தார், அந்த பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருந்தார். ஆனால் அதனுடைய தகப்பன் கோராகு மறந்து போனால் அந்த பிள்ளைகள் மறந்து போகலை. தாவீது என்ன பண்ணார், பாடல் மட்டும்தான் எழுதுறது ஈஸி, ஆனால் அதை ராகம் போட்டு ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம். 44வது சங்கீதத்திலேருந்து போய் படித்து பாருங்கள். இந்த கோராகு புத்திரர்கள் தான் இந்த சங்கீதத்தை பிரபலமாக்கி விட்டார்கள் ஐயா. தேவனுடைய வேலையை அத்தனையாக செய்து முடித்தார்கள், தேவனுடைய நோக்கத்தை அத்தனையாக நிறைவேற்றினார்கள். எந்த குடும்பம் தேவ நோக்கத்தையும் பரிசுத்தத்தையும் மறக்கிறதோ அந்த குடும்பத்தில் வேதனைகள் பெருகி கொண்டு தான் இருக்கும், பிரச்சனைகள் பெருகி கொண்டு தான் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கும் இது வேதத்தில் அன்றைக்கு எழுதுனதில்லை, இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த கோராகு செய்யலை, அவங்க பிள்ளைகள் ஃபேமஸ் ஆகிட்டாங்கய்யா. தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளை தேவன் உருவாக்கி கொண்டே போவார் ஐயா. கர்த்தருக்கு பயப்படும் போது அவர் தேவாவியில் உங்களை நடத்துவார். இது அன்றைக்கு இருந்த பிதாக்களே செய்யலன்னு தான் நெகேமியா ஒரு ஜபத்தை செய்கிறார். பார்க்கலாம், நெகேமியாவின் புஸ்தகம் 19வது அதிகாரம், 9வது அதிகாரம் 35வது வசனத்தை படி. அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயவிலும் ம் 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 அல்லேலூயா. நம்முடைய பிதாக்கள் இந்த திறந்த தேசத்தான். இந்த கிராமத்தில் யாராவது நீங்கள் சுவிசேஷம் பண்ணுறது உங்களுக்கு யாராவது தடை இருக்கிறாங்களா? ஒரு சிலர் ஒரு இடத்துல எதிர்க்கிறாங்க போகிறாங்க, ஒரு சில இடத்துல தான் நடக்குது. ஏன் சிறுதாவூர் கிராமத்தில் போயிட்டு ரட்சிக்கப்படாத குடும்பங்களுக்கு சுவிசேஷம் சொன்னால் என் வீட்டாண்டெல்லாம் வராதுன்னு யாராவது அடிக்க வராங்களா? இல்லையா? திறந்த தேசத்தில் தம்முடைய பிதாக்கள் என்ன பண்ணல, இந்த கோராகு மாரி ஆட்கள்
அவர்கள் சுவிசேஷத்தை செய்யாததுனால தான்யா இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அடிமைகளை வாழ்கிறாங்க. குடிக்கு அடிமையாக வாழ்கிறாங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையாக வாழ்கிறாங்க. தன் குடும்பத்தை நடத்தக்கூடாமல் சீர்கெட்டு போய் வாழ்கிற ஒரு பொல்லாத காலத்திற்கு போனதற்கு காரணம் நம்முடைய பிதாக்கள் இந்த திறந்த தேசத்தில் அவங்க ஊழியம் செய்யலையா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு விபச்சாரத்துக்கு அடிமையாக போகிறான். குடிக்காமல் அவனால் என்ன பண்ண முடியல. நானும் ஒரு 4 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவனுங்களை வழி நடத்துறதுக்கு நான் படுற பாடு இருக்கு பாரு. என் கூட ஊழியத்துக்கு வர சாயந்தரமான எங்கே இருக்கிறான்னு என் கூட, எப்பா நீ பாட்டுன்னு அவனுங்களை சுற்றின்னு ஊழியன்னு சுற்றுற, என் கூட லைனில் நிற்கிறான்பா டாஸ்மார்க் கடைகளான்றான். இல்லையா? பிதாக்கள் ஊழியம் செய்யாததுனால இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அடிமையில் வாழ்கிறாங்க ஐயா, குடிக்கு அடிமையாக வாழ்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கோராகனுடைய சம்பவங்கள் நான் அநேக வார்த்தைகள் பேசணுன்னு சபை தான். எனக்கு திடீர்னு ஒரு சபைக்கு வந்ததுனால நான் ஐயா கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், ஐயா இன்றைக்கி ஒரு நாள் மன்னிச்சிருங்க, அவர் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டார், திடீர்னு என்னை கூப்பிட்டாருங்க அப்படி. அல்லேலூயா. எத்தனை அழிவு வந்தாலும் அவன் கோராகு தேவனுடைய திட்டத்தை, அவன் ஆசாரியனுக்கு தான், லேவி குடும்பத்தை சேர்ந்தவன் தான், ஆசாரிய குடும்பத்தில் வந்தவன் தான். தேவன் அவனை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருந்தார், அவனை குறித்து ஒரு திட்டத்தை வச்சுருந்தார். எப்பா நீ யமதண்டையில் இன்னும் நெருங்கி வாப்பானார், நீ பரிசுத்தமாகப்பானார். அவன் உடனே என்ன பண்ணிட்டான், அசட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இல்லையா? இவங்க என்னடா எப்போ பார்த்தாலும் ஆலயத்தில் பரிசுத்தத்தை பற்றியே பேசுகிறாங்க, தேவனிடத்தில் நெருங்கி வர காரியத்தை பற்றியே பேசுகிறாங்கன்னு சொல்லி அவன் லேவி வம்சத்தை விட்டு ரூபன் கோத்திரத்தை போய் சேர்ந்து இவன் கெட்டது மாத்திரமல்ல, இவனோடு கூட 2 நண்பர்களை தெரிந்து கொண்டான். நண்பர்களை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, பிரபலமானவர்களே என்ன பண்ணான், தெரிந்து கொண்டான். அந்த பிரபலமானவர்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே அழிந்து போவதற்கு காரணம் கோராகனுடைய மாஸ்டர் மைண்ட் ஐயா. அவன் செய்த காரியத்தினால தான். அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த குழிக்குள்ளே போகும்போது எத்தனையா யோசிச்சிருப்பாங்க. அப்போ அங்கே பாருங்க, அந்த பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, நீ செய்த பாவத்தை நிமித்தம், நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத நிமித்தம், பரிசுத்தத்தை நீ அசட்டை பண்ணதன் நிமித்தம் இன்றைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த குழிக்குள்ளே போகிற நாம் யோசிக்கிறதுக்கு முன்பாகவே அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இத்தனை அழிவு வந்தோம், இத்தனை அக்கினி வந்தோம், பூமி வாயை பிளந்தோம், கோராகனுடைய பிள்ளைகளை தொடவே இல்லையா. ஏன்னா அந்த கோராக சொன்ன வார்த்தை இவனுக்கு ஏறல. சத்தியத்தை குறித்து தேவன் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். பிதாக்கள், அதாவது நீங்கள் செய்யாத ஊழியத்தை உங்கள் பிள்ளைகள் செய்யணும். நீங்கள் செய்யாத ஊழியத்தை உங்கள் பிள்ளைகள் இன்னும் அதிகமாக செய்து திறந்து கிடக்கிற இந்த தேசத்தில் என் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணையா. அப்போ எத்தனை அக்கினி வந்தாலும் சரிதான், எத்தனை மலைச்சரிவுகள் வந்தாலும் சரிதான், எத்தனை பெருவெள்ளங்கள் வந்தாலும் சரிதான், எத்தனை பூமி பிளந்தாலும் சரிதான், உங்கள் பிள்ளைகள் சாக மாட்டார்களையா. கரங்களை தட்டி ஆண்டவரை மிகைப்படுத்தலாமா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.